வேதனையானதே. சந்திக்க வேண்டும் தேவியே. பாட்டு ஆனாச்சுன்னா பாட்டு அது போல சரியா அதுவா வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன். 2-3 இடம் தப்பாயிடுச்சு, மன்னிக்கணும். பரவாயில்லையா? அடுத்த பாடல் அக்னி நட்சத்திரம் என்ற திரைப்படத்திலிருந்து. ராஜேந்திர ராஜா பூஜா தூக்காதே பேரு எங்கும் பூஜா. ராஜா ராஜாதி ராஜேந்திர ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா. ராஜா ராஜாதி ராஜேந்திர ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா. வரவும் செலவும் உண்டு, உறவும் பகையும் உலகில் இன்றி உறவும் பகையும் உண்டு. வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு. உறவும் பகையும் உலகில் இன்றி உறவும் பகையும் உண்டு. நெஞ்சம் விளையாடுது, நித்தம் இசை பாடுது, எங்கும் சுகமானது, எங்கள் வசமானது. விழியில் தெரியும் அழகு எதுவும் இனிமேல் நமது, விடியும் வரையில் கொண்டாட்டம் தான். விழியில் தெரியும் அழகு எதுவும் இனிமேல் நமது, விழியும் வரையில் கொண்டாட்டம் தான். நிலவும் மலரும் தெரியும் நிலவும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. ராஜாதி ராஜேந்திர ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா. ராஜா ராஜாதி ராஜேந்திர ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா. இடையும் உடையும் இரண்டும் இன்றி இடையும் உடையும் உண்டு. மானும் மீனும் இரண்டும் இன்றி மானும் மீனும் உண்டு. இடையும் உடையும் இரண்டும் இன்றி இடையும் உடையும் உண்டு. மானும் மீனும் இரண்டும் இன்றி மானும் மீனும் உண்டு.
உள்ளம் மலை பாயுது, எண்ணம் அசை போடுது, கண்கள் வலை வீசுது, காதல் விலை பேசுது. விழியில் பொங்கும் மருவி, மழலை கொஞ்சம் குருவி, தெருவில் சென்றால் தேரோட்டம் தான். விழியில் பொங்கும் மருவி, மழலை கொஞ்சம் குருவி, தெருவில் சென்றால் தேரோட்டம் தான். நிலவும் மலரும் வெளியும் பொழியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. ராஜாதி ராஜந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா. ராஜா ராஜாதி ராஜந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா. ராஜா ராஜாதி ராஜந்த ராஜா பூஜா தூங்காதே வேறு எங்கும் பூஜா. எங்களது அடுத்த பாடல் அலைகள் ஓய்வதில்லை. இந்த பாடலை இணைந்து பாட வந்திருப்பவர் ஸ்வர்ணலதா அவர்கள். சதமானம் பவதி சதாய குருக சதேந்திரிய ஆயுஷ்வேந்திரிய பிரதிஷ்டதி. தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம் என்றும் ஆனந்தம் பேரின்பம் செல்வீகம். காதல் ஓவியம் பாடும் காவியம்.
மோகம் தீரவே வாயல் அருகிலே உள்ளம் கோயில் கண்கள் தீபம் பூஜை காணலாம். காதல் ஓவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் காவியம். என்றும் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம். ஓ லா 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 அடுத்த பாடல் இடம்பெறுகின்ற திரைப்படம் ஒரு மாபெரும் சாதனை திரைப்படம், நாயகன். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 வளரும் பிறையே தேயாதே இனியும் அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 வளரும் பிறையே தேயாதே இனியும் அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 வளரும் பிறையே தேயாதே இனியும் அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே
தென் பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 ஆ ஆ ஆ நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பூவோ இது வாசம் போவோம் இனி காதல் தேசம். பூவோ இது வாசம் போவோம் இனி காதல் தேசம். நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பறந்து செல்ல வழி இல்லையோ பருவ குயில் தவிக்கிறதே. சிறகிரண்டும் விரித்து விட்டே இளம் வயது தடுக்கிறதே. பொன்மானே என் யோகம்தான் வெந்தானோ சந்தேகம்தான். என் தேவி. உன் விழி ஓடையில் நான் கலந்தேன் உன் கனி விழுமென தவம் கிடந்தேன். பூங்காத்து சூடாற்று ராஜாவே யார் மூச்சு. நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. மங்கைக்குள் என்ன நிலவரமோ மஞ்சத்தில் வீழும் நிலை வருமோ. அன்னத்தை எந்த வீரல் தொடுமோ என்றைக்கும் அந்த சுகம் வருமோ. தள்ளாடும் பெண்மேகம்தான் என் வாழும் உன் வானம் நான். என் தேவா. கண்மலர் மூடிட ஏன் தவித்தேன். என் விரல் நகங்களை தினம் இழந்தேன். தாலாட்டு பாடாமல் தூங்காது என் பிள்ளை நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து
இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசனின் மகன் கண்மணி சுப்பு அவர்கள் எழுதிய பாடல் இது. அவர் என்னிடம் அதிகமாக பணியாற்ற முடியாமல் போய்விட்டது. அவரை வைத்து நிறைய பாடல் எழுத வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதை இந்த நேரத்திலே கவிஞருடன் பணியாற்றிய நாட்களை என்னால் மறக்க முடியாது. கவிஞர் பழனி பாரதி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். என்னம்மா తెలుగు సాంగ్ కావాలా? తెలుగు సాంగ్ కావాలా? ఏం కావాలా? తెలుగు సాంగ్ అడుగుతున్నారండి. చూడండి మీరు తెలుగు సాంగ్ కావాలంటున్నారు. ఏ సాంగ్ కావాలా? మౌన మేల నోయి ఈ మరపురాని రేయి ఎదలో వెన్నెల కదితే తన్నిల తారాటే హాయిగా మౌన మేలను ఈ మరపురాని రేయి మౌన మేలను. చాలా సంతోషమేనా? ஞானி அவர்களுடைய இசையை பற்றி நான் ஒன்றும் உங்களுக்கு புதியதாக சொல்ல வேண்டிய விஷயமில்லை. அது உலகறிந்த விஷயம். ஆனால் அவருக்கு கிடைத்திருக்கிற இந்த ரசிகர்களைப் போல யாருக்குமே கிடைக்காது. இவர்கள் ரசிகர்கள் என்று சொல்லுவதை விடவும் பக்தர்கள் என்று சொல்ல வேண்டும். நான் பார்த்திருக்கிறேன், தன்னுடைய கண்ணீர் துளிகள் அவருடைய பாதங்களில் விட அவரை பரவசத்தோடு வந்து வணங்கிய பல ரசிகர்களை நான் பார்த்திருக்கிறேன். இந்த ரசிகர்களுடைய பலம் என்னவென்று பார்த்தால், இந்த தேர்தல் நேரம் பெட்டி பெட்டியாக நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த ரசிகர்கள் இந்த இசைஞானியின் ஹார்மோனிய பெட்டியை இழப்பதற்கு சம்மதிக்க மாட்டார்கள். இசைஞானி அவர்கள் ஒரு ஞானி, மேதை, மகான் என்பதற்கு அவர் வாழ்க்கையில் பல சம்பவங்கள் இருக்கின்றன. நான் ஒன்றிரண்டையாவது உங்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். திரைப்பட மேதை ஸ்பீல்பர்க்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய சிறு வயதிலே ஒரு சம்பவம் நடந்தது. அவருடைய தந்தையார் ஒரு டெலஸ்கோப் வாங்கி கொடுத்தார். அந்த சிறு பிராயத்திலே அவர் அந்த டெலஸ்கோப்பை வைத்து வானத்து நட்சத்திரங்களை எல்லாம் பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். வேற்று கிரகத்தில் இருந்து மனிதர்கள் பூமிக்கு வருவதைப் போலவும் அவர்களோடு நாம் போராடுவதைப் போலவும் அவர் கண்ட அந்த கனவுகள் தான் பிற்காலத்தில் அவருடைய திரைப்படங்களாக உருவெடுத்தன. அதே மாதிரி அமெரிக்காவிலே நியூயார்க்கிலே ஒரு சிறுவன் பலூன் வியாபாரி ஒருவனை பார்த்து, அவன் கலர் கலராக பலூன்கள் விற்பதை பார்த்து, ஐயா, கருப்பு நிற பலூனை பறக்கவிட்டால் அது வானில் போகாதா என்று கேட்டான். தம்பி, கருப்பு நிறம் என்பது பலூன் பறப்பதற்கு தடையல்ல, அதில் உள்ளே இருக்கிற விஷயம்தான் முக்கியமானது என்று சொன்ன பிறகு எனக்கு ஒரு கருப்பு பலூன் கொடுங்கள் என்று வாங்கி வானத்தில் பறக்க விட்டான். அவன்தான் அமெரிக்காவில் கருப்பின மக்களுக்கு எதிராக நடந்த கொடுமைகளை கண்டு வெடித்த மார்ட்டின் லூதர் கிங். இந்த மேதைகளைப் போலவே இசைஞானியினுடைய வாழ்க்கையிலும் சிறு பிராயத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு மூங்கில் தண்டை எடுத்து ஒரு தோராயமாக சில துளைகளை இட்டு அவர்கள் வாசித்து ஆரம்பித்தார்கள். அது இலக்கணத்தோடு கூடிய ஒரு புல்லாங்குழலாக உருவானது. இது மேதைகளுடைய வாழ்க்கைக்குரிய ஒரு ஒற்றுமை. அதே மாதிரி மகான்களுடைய வாழ்க்கையில் நான் ஒரு ஒற்றுமையை சொல்ல முடியும். மகாத்மா காந்தியடிகளுடைய வாழ்க்கை